நம்ம சர்தார் ஜி கிட்ட இருந்து சர்தார் ஐ எம் சர்தார் ஐ எம் நாட் a சிங் சர்தார் ஜி அவர் பேரு சர்தார் ஜமீல். ஓகே, நம்ம ரெகுலரா பண்ற சில விஷயம் இருக்கும்ல. இப்ப வந்து நம்ம ரெகுலரா பண்ணுவோம் சில விஷயம் எப்படின்னா, நம்மளுக்கு மத்தவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம், அது வெளியும் சொல்ல மாட்டோம்னு சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல. அந்த கேரக்டர்ஸ் வந்து நான் 1 2 3 சொல்லுவேன். சரியா இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க சார். ஓகே சார், நீங்க வந்து சார் தூங்குறதுக்கு முன்னுக்கு வந்து கனவு வந்து ரெடி பண்ணுவீங்க. இந்த கனவு எல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாவே வரும். ஆனா நீங்க தூங்கிட்டீங்கன்னா நீங்க கண்ற கனவு வராது, வேற ஒரு கனவு வரும். எஸ் ட்ரூ. நேத்து கூட ஒரு கனவு வந்துச்சு. நான் யோசிச்சேன், என்னடா இப்படியா நாம நினைக்கிற கனவே வர மாட்டேங்குது, இப்படியான கனவே தான் வருதுன்னு நான் இன்னைக்கு, அதாவது நேத்து ராத்திரி கனவு கண்டு காலையில யோசிச்சேன் சார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார், நான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து என்னன்னா சார், நீங்க வந்து எது செஞ்சாலும் நான் கரெக்டா செய்யணும், நீட்டா செய்யணும். வச்ச இடத்துல ஒரு ஜாமான் நவுந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க வைக்கிற ஜாமான் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ பர்டிகுலரா வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க நவுத்தி வைக்கிற ஜாமா இன்னொருத்தவங்க லேசா நவுத்தினா கூட யார் இது கை வச்சான்னு கேட்கிற கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட மெமரி பவர் எப்படின்னா, நீங்க வந்து தூங்கும் போதுதான் உங்களோட பிரெயின் வந்து ப்ராசஸ் ஆகும்போது உங்க மெமரி பவர் வந்து என்ன பண்ணனா பழைய ஃபைல்லாம் எடுத்து முன்னுக்கு வைக்கும். சோ அதனால வந்து இதை ஏன் நான் ரிலேட் பண்ணேன்னா, இது எல்லாமே இருக்கும்போது வந்து நீங்க வந்து எதுல செட் பண்ணுங்க, இதுதான் செட் பண்ணி செய்யற நீங்க இதை நான் எப்படியோ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க, ஆனா அதை நீங்க சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் சாப்பாடுல மட்டும்தான் உங்களுக்கு இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு லிமிட் இருக்கு, ஆனா நீங்க சாப்பிடுவீங்க. உண்மையா சார்? ஆமா, எஸ் எஸ். நான் அதுக்கு ஒரு ப்ரூஃப்னு சொல்றேன். இப்போ அது யுகிக்கு தெரியும். இது இப்ப இதுதான் நான், அதாவது வந்து இது ஒரு கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டுல இதுதான் நான். இப்ப என்ன வந்து இப்ப இந்த தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாயை கட்டி வயிற்று கட்டின்னு, நான் வாயை கட்டாததால என் வயிற்ற கட்டி இருக்காங்க. அதாவது வந்து இந்த இறைப்பையே சின்னதாக்கி இருக்காங்க. சோ இப்ப என்னால சாப்பிட முடியாது. சோ ஆனா இப்பயும் வந்து நான் ரொம்ப சாப்பிடுவேன். என் பொண்டாட்டி கேப்பா, வயிற்றுல போட்ட ஸ்டேப்லஸ் அது கலந்து இருக்குமோ, என்ன என் வயிற்ற ஸ்டேப்ல பண்ணி தான் வச்சிருக்காங்க. நான் ரொம்ப ஐம் ஃபுடி, ரொம்ப சாப்பாட்டு பிரிய. யுகேந்திரனுக்கு தெரியும், நான் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பிளாஸ்டிக்கை குடிச்சாலும் கடிச்சு மெஞ்சு பார்த்துட்டு தான் துப்புவேன். அப்படி ஒரு ஆளுதான். நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியா சார்? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். என்னன்னா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு இது இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேண்டசி அழகான கனவெல்லாம் வராது, ரொம்ப ஒரு சாமான. அப்ப நான் யோசிப்பேன், என்னடா கனவுல கூட நாம இப்படி வர மாட்டேங்கிறோமே அப்படி நான் யோசிச்சிருக்கேன். அது உண்மை. சோ இப்ப இன்னைக்கு காலையில கூட யோசிச்சேன், என்னன்னா வந்து என்ன இது இப்படி கனவா வருது, நாம இப்படி இல்லையே. எப்பவுமே வந்து அப்படி ஒரு மனக்குறை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், கனவுல கூட அப்படி வராது.